சிவனை அடைய சித்தர்களே வழி. நினைப்பது ஒன்று, நடப்பது வேறு. இங்கேதான் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய தாயுள்ளம் தேவையாய் இருக்கிறது. அதனால்தான் ஈசனை தாயுமானவன் என்கிறோம். இந்த உடல் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எனும் பஞ்சபூதங்களால் ஆனது. அப்படியிருக்க கோள்களின் இயக்கத்துக்கும் நமது உடல் மனநிலைமைகளுக்கும் சம்பந்தம் உள்ளது. முற்பிறவியில் செய்த பாவ புண்ணிய பலன்களை அனுபவிக்கவே பிறப்பெடுக்கிறோம். எனவேதான் ரமண மகரிஷி அவரவர் பிராரப்தப்படி அவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான் என்கிறார். இந்த பிறவியில் நல்லதை இலக்காக கொண்டால் தீய பலன்களால் உண்டாகும் சங்கடங்கள் நம் கழுத்தை நெரிக்காது. எல்லோரும் தர்மத்தின் பக்கம் திரும்ப முடியாது. அதற்கு முற்பிறவியிலேயே மனதில் அடிவிழுந்திருக்க வேண்டும். ஆன்மாவை பற்றிய விசாரம் தோன்றியிருக்க வேண்டும். அப்போதுதான் இறைவனின் அருள் பார்வை நம் பக்கம் திரும்பும். அதனால்தான் பெரியவர்கள் அவன் மனசு வைக்க வேண்டும் என்பார்கள். கடன் பாக்கிக்காக கழுத்தை நெரிக்கின்றார்களா? உலகப்பனை திருவடியை பிடித்து கொள்ளுங்கள். தன் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் மனம் அறியாதா என்ன? தல சிறப்பு. சோழ வளநாடு சோறுடைத்து என்பது போல அன்னை காவிரியின் நஞ்சை புஞ்சை வளம், கொழிக்கும் புண்ணிய பூமி மற்றும் பண்டைய செண்பகாரண்யம், தென்துவாரகை என பல பெயர்களை சுமந்து நிற்கும் இராஜமன்னார்குடியில் அருள்மிகு வித்யா இராஜகோபால சுவாமி திருக்கோவிலின் ஈசான்யத்தில் பாமணி நதிக்கரையிலிருந்து சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சூட்டுக்கோல் இராமலிங்க சுவாமிகள் சித்தர்பீடம் அமைந்துள்ளது. தலப்பெருமை. மன்னார்குடியில் சமாதி கொண்டிருக்கும் சூட்டுக்கோல் இராமலிங்க சுவாமிகள் தம்மிடம் வந்து உபதேசம் கேட்கும் சீடர்களுக்கு பாம்பு, பூரான், தேள், தெருக்கால் முதலிய விஷ ஜந்துக்களின் கியாழம் ஒரு கிண்ணம் குடிக்க கொடுத்து அவர் கையில் வைத்திருக்கும் சூட்டுக்கோலால் ஒரு சூடு வைப்பார். அதை பொறுத்து கொண்டு ஞானமே பெரிதென்று ஏற்றுக்கொள்பவர்களுக்கு தான் உபதேசம் செய்வார். அப்படி சூட்டுக்கோலால் சூடு வாங்கியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உண்டான கஷ்டங்கள் பனிபோல விலகியதை கண்கூடாக கண்டு அனுபவித்துள்ளனர். எனவேதான் பக்தர்கள் தேன் குடிக்கும் வண்டாக இவ்வாலயத்தை மொய்க்கின்றனர். பொது தகவல். சித்தர் பீடத்தை சுற்று வட்டார பகுதியில் ஐயர் சாமதி என்றே அழைக்கின்றனர். கருவறை கிழக்கு நோக்கி உள்ளது. அங்கே சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது. லிங்கம் நவபாஷாணத்தால் ஆனது. சிவலிங்கத்தை சுற்றி செப்பு காப்பு வணையப்பட்டுள்ளது. பின்புறம் சூரிய சந்திர பிரகாசமுடைய அழகிய திருவாச்சி அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையை அடுத்த அர்த்த மண்டபத்தை இராமலிங்க சுவாமிகளின் பழைமையான திருவுருவப் படங்கள் அலங்கரிக்கின்றன. கருவறைக்கு பின்புற பிரகாரத்தில் விநாயகர், முருகர், மாயாண்டி சுவாமிகளுக்கு தனித்தனி சன்னதி உள்ளது. 2006ஆம் ஆண்டு முதல் தைப்பூசத் தினத்தன்று குருபூஜை வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோயிலில் 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. விசேஷமாக அமாவாசை, பெளர்ணமி தினங்களில் சிறப்பு அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெற்று வருகிறது. சித்தரின் சித்து விளையாட்டு. இராமலிங்க சுவாமிகள் தனது மாணவ பருவத்தில் அடிக்கடி கட்டிக்குளம் செல்வார். அப்படி கட்டிக்குளத்தில் இளைஞர்களோடு கெட்டி விளையாடிக் கொண்டிருந்தபோது அவர்களுக்கு தண்ணீர் தாகமெடுக்க உடனே சுவாமிகள் கெட்டியால் மண்ணை கீற நீர் ஊற்று பீரிட்டு வந்தது. இன்றும் இராமர் ஊற்று என அழைக்கப்படும் இந்த ஊற்றை கட்டிக்குளம் கண்மாயின் மேல்கரையில் காணலாம். இராமலிங்க சுவாமிகள் அதே கட்டிக்குளத்தில் ஒரே விருட்சத்தில் வேம்பு, அரசு முதலிய 5 மரங்களை கிளைவிடச் செய்தார். இன்று அவ்விடத்தில் இராமலிங்க சுவாமிகள் கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. இதேபோல் புதுக்குளத்தில் ஒரு சம்பவம். இராமலிங்க சுவாமிகள் புதுக்குளம் சென்றிருந்தார். ஒரு குளத்தின் கரையில் உட்கார்ந்து இளைப்பாறிவிட்டு கிளம்பினார். ஆனால் கைப்பையை குளக்கரையில் மறந்துவிட்டு விட்டார். சிறிது தூரம் சென்றதும் அவருக்கு ஞாபகம் வரவே மீண்டும் குளக்கரைக்கு திரும்பினார். குளத்தில் சிலர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்து இந்த குளத்தில் எங்கே மீன் கிடைக்கப் போகிறது என கூறிவிட்டு சென்றார். அன்று முதல் புதுக்குளத்தில் உள்ள குளம் மீனின்றியே காணப்படுகிறது. தல வரலாறு. இராமலிங்க சுவாமிகள் ஈசனுடன் இரண்டர கலக்கும் தருணத்தை ஞான திருஷ்டியால் முன்பே அறிந்து கொண்டார். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் நான் உடலை விட்டுவிட்டேன் என அறிந்து கொள்ளுங்கள் என சில அறிகுறிகளை தன் சீடர்களிடம் சொல்லியிருந்தார். தனது சமாதியை வலது பக்கம் குளமும் எதிரே மயானமும் இருக்கும் இடத்தில்தான் எழுப்ப வேண்டும் என்றார். ஒருநாள் இராமலிங்க சுவாமிகள் திருவாரூருக்கு புறப்பட்டார். சகுனம் சரியில்லை, நீங்கள் போக வேண்டாம் என சீடர்கள் தடுத்தனர். அவர்கள் பேச்சை சட்டை செய்யாமல் நான் சொன்னது நினைவிருக்கட்டும் என கூறி புறப்பட்டார்.
யாத்திரை செய்து கொண்டிருந்த போதே மூர்ச்சையாகி கீழே விழுந்தார். சுவாமிகள் சொன்ன அறிகுறிகள் தென்படவே அவருக்கு ஏதோ நிகழ்ந்துவிட்டது என சீடர்கள் உணர்ந்து கொண்டனர். அவரை நாலாபுறமும் தேட ஆரம்பித்தனர். ஓரிடத்தில் மூர்ச்சையாகி கிடந்த அவரை கட்டிலில் கிடத்தி தூக்கி வந்தார்கள். கட்டில் தாங்க முடியாத பாரமாய கனத்தது. தண்ணீர்குன்னம் கிராமம் வந்தபோது வானமும் இருட்டிவிட்டது. சீடர்கள் எங்கேயே பூதவுடலை அடக்கம் செய்யலாம் என தீர்மானித்தார்கள். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. இராமலிங்க சுவாமிகள் கட்டிலிலிருந்து எழுந்துதான் சமாதியடைய வேண்டிய இடம் இதுவல்ல, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட குறிப்புகளின்படி அடக்கம் செய்யும் இடத்தை தேர்வு செய்யுங்கள் என கூறி திரும்பவும் மூர்ச்சையடைந்தார். இதனை கண்ட சீடர்கள் உட்பட அனைவரும் திகைத்தனர். கடுமையான பாரத்தை தூக்கி தோளில் சுமந்தபடி வந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. கட்டில் இப்போது கனமாக இல்லை, காற்று போல லேசாக இருந்தது. சீடர்கள் எப்படி என்று அதிசயித்து போயினர். கட்டிலை இறக்கி வைத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தனர். அவ்விடம் முன்பு இராமலிங்க சுவாமிகள் தன் சமாதியை எழுப்ப கொடுத்த அடையாளங்களை ஒத்திருந்தது. வலது பக்கம் குளம், எதிரே மயானம். இராமலிங்க சுவாமிகள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில்தான் இப்போது சித்தர் பீடம் அமைந்துள்ளது. முகவரி: மன்னார்குடியிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இராமலிங்க சுவாமிகள் சித்தர் பீடம் மன்னார்குடி பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது.